வணக்கம். ஆகஸ்ட் 25 தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு. தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய விஜய் அவர்கள் தங்கள் கட்சியின் முதல் மாநாட்டை செப்டம்பர் மாதம் 27 விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பிரம்மாண்டமாக கூட்டி சாதனை படைத்திருந்தார். மேலும் விஜயால் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிவிட முடியாது, விஜய் நடிகர், அவரை நம்பி யாரும் வரமாட்டார்கள் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் 5 to 10 லட்சம் தொண்டர்கள் அங்கு கலந்து கொண்டதாக ஒரு சில பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டிருந்தது. அதன் பின்புதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் செல்வாக்கே உயர்ந்த வண்ணம் இருந்து வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டை ஆகஸ்ட் மாதம் 25 திங்கட்கிழமை அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். ஆகஸ்ட் 25 விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாள். அந்த தேதியில் மதுரையில் இந்த மாநாட்டை கூட்டுகிறார். ஏற்கனவே வட தமிழகத்தில் முதல் மாநாடு சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது. தென் தமிழகத்திலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்களின் பலத்தை காமிக்க வேண்டும் என்பதற்காக மதுரையில் இந்த மாநாட்டை நடத்துகிறார். விஜயகாந்த் அவர்கள் பிறந்த ஊர் மதுரைதான். அதேபோன்று தமிழகத்தில் கட்சி தொடங்கக்கூடிய பல தலைவர்கள் தங்களது முதல் மாநாட்டை நடத்த விரும்பக்கூடிய பகுதியாகவும் மதுரைத்தான் இருக்கும். மதுரையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடும் நடத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு வந்தது. அப்பொழுது போதிய இடவசதி மற்றும் பல்வேறு விதமான நெருக்கடியின் காரணமாக விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. 2வது மாநாட்டை எப்படியாவது மதுரையில் நடத்திவிட வேண்டும் என்பதற்காக விஜய் தொடர்ந்து முயற்சி செய்து தற்பொழுது அது வெற்றி பெற்றுள்ளதாகவே கூறப்படுகிறது. விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளில் அவரது ஊரில் தனது 2வது மாநாட்டை விஜய் அவர்கள் கூட்ட திட்டமிட்டிருக்கிறார். மேலும் இதற்கான பூமி பூஜை ஏற்கனவே நடைபெற்று முடிந்துவிட்டது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் முதல் மாநாட்டை விட 2வது மாநாட்டில் அதிக தொண்டர்களை கூட்டிவிட வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் கருதுவதாக கூறப்படுகிறது. தற்பொழுதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். மேலும் தேர்தல் தொடர்பான அனைத்து முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரத்தையும் அக்கட்சி விஜய் அவர்களுக்கு வழங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணி உருவாகும் என தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து கூறி வருகிறது. அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுகவினர் எப்படியாவது விஜயை தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். ஆனால் விஜய் இன்று வரையிலும் எக்காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என உறுதிபட தெரிவித்திருந்தாலும் கூட அமித்ஷா மற்றும் மற்ற தலைவர்கள் விஜயை நமது கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள், நமது கூட்டணிக்கு விஜய் வந்தால் மட்டுமே நம்மால் வெற்றி பெற முடியும், நம் கூட்டணியில் பலமான கட்சிகள் இல்லை, திமுக கூட்டணியில் பலமான கட்சிகள் உள்ளது, வலிமையான கூட்டணியை எதிர்த்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் விஜய் போன்ற ஒரு செல்வாக்கு மிக்க ஆளுமை தேவை. எனவே விஜயை நமது கூட்டணிக்குள் கொண்டு வந்தே ஆக வேண்டும் என தொடர்ந்து கூறி வருகிறார்கள். அதே சமயத்தில் விஜய் அவர்களோ தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய தமிழகம் போன்ற கட்சிகளோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கண்டிப்பாக ஒரு சில கட்சிகள் கூட்டணிக்கு வரும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாகவும் கூறியுள்ளார்கள். தேர்தல் சமயத்தில் கூட்டணி தொடர்பான முடிவு எடுப்பதில் ஒரு சில கட்சிகளுக்கு சிக்கல் ஏற்படும். அதுபோன்ற சமயத்தில் ஒரு சில கட்சிகள் நம்மோடு கூட்டணிக்கு வருவார்கள். அந்த சமயத்தில் நாம் கூட்டணியை உறுதி செய்யலாம் என தமிழக வெற்றிக் கழகத்தினர் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி.